அது ஜீவானா சொன்னாருங்க இந்த பழம் வந்து ஏதோ கேன்சர் பேஷண்ட்டுக்குன்னு சொன்னாங்க. சரி அதான் கேன்சர் இருக்குங்க, அதனால டாக்டர் பார்த்துட்டு உங்கள் பையன் கேன்சர் சொன்னாங்க. உங்கள் பையன்? ஆமாம். சரி சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி இந்த பழம் நம்ம வீட்டில் தான் இருக்குது, 3 வருஷம் ஆச்சுங்க. சரி அதான் அந்த மாதிரி விளைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா சரி உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் அது வரைக்கும் இது இல்லை சொன்னோன்னா தான் சரி உங்கள்கிட்ட எட்டு வந்தேன். அதான் கொடுங்க டாக்டர் சொல்லிக்கிறேன். அது ரொம்ப நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டுனேன் ஸோ பையன் குழந்தைனால தான் சரி வந்து நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். எத்தனை ஓ சரி 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 பேர் ஓய் நிஷாந்த் ஓய் வா வா எப்படி 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 அது ஒரு நாள் வாமிட் பண்ணணுங்க, அதெல்லாம் பிளட்டாக எடுத்தாங்க. அதெல்லாம் டாக்டர் போய் காட்டுறதுக்கு இந்த மாதிரி பிளட் இது கேன்சர் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் போயிருந்தீங்களா? ட்ரீட்மெண்ட் எனக்கு எடுத்தாப்பேன் எடுத்தாப்பேன். உனக்கு உனக்கு என்ன பண்ணுறது? அவ்வளோதானே ஒன்றுதானே எனக்கு. உனக்கு வேணும் சனி சாப்பிடலையா? சரி ஆச்சு எனக்கு ஊட்டி விடுறியா? சரிடா சாப்பிடு ஆச்சுக்கோ. இருக்கும் நீங்களும் சாப்பிடுங்க. தம்பிக்கு சாப்பிடணும் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சரி ஏன்னா கேளுங்க பழம் வேணா கேளுங்க. சரி கியூர் ஆகிட்டாருன்னா சொல்லுங்க எங்களுக்கு என்ன ஏதுன்ட்டு. சரி அக்கா கூட அக்கா கூடயா? சரி சரி அப்போ கூட தம்பிக்கு. சரி சரி மாமா கிளம்பட்டுமா? மாமா கிளம்பட்டுமா? அழுகக்கூடாது சரியா? அழுகக்கூடாது ஆ சரியா? சரியா பாய். சரி ஓகேம்மா பாருங்கம்மா பாருங்க போடுங்க. சரி போயிட்டு தான் முத்தாப்பு முத்தாப்பு. சரி பாய். சரி பாருங்கம்மா. சரி. ஸோ வீடியோ நல்லா மரத்தை பாருங்களேன், ஒரு காய் கூட கிடையாதுங்க. எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகி ரொம்ப வீக் ஆகி போயிடுச்சுங்க மரம். சீரியஸாகவே ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப பழம் விட்டுட்டு இருந்தது. இது ரொம்ப கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படி மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை நான் அப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவ்வளோக்கா வந்து யாருக்கும் கொடுக்கல. ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்சவர் வந்து இப்போ தம்பி உங்ககிட்ட இந்த மரம் இருக்காமே, எனக்கு தெரிஞ்ச குழந்தைக்கு கேன்சரு அப்படின்னாங்க. ஸோ நம்ம குழந்தைக்கு அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம எதையுமே யோசிக்க மாட்டேன். ஸோ நான் என்ன ரிஸ்க்காக இருந்தாலும் சரி டெய்லி நான் இந்த மரத்தை நான் பாதுகாத்து அந்த பழத்தை அந்த குழந்தைக்கு கொடுப்பேன்னு முடிவு பண்ணி அந்த பழத்தை நான் வந்து ரெடி பண்ணேங்க. சீரியஸாகவேங்க. ஏன்னா வந்து குழந்தை விஷயம்னு சொல்லிட்டாங்க, கேன்சர்ன்ட்டாங்க, நமக்கு வந்து தாங்காதுங்க மனசு. அதனால் என்ன ஆனாலும் சரி அந்த மரத்தை நான் ரெடி பண்ணணும்னு முடிவு பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதை வந்து நான் விளைச்சிக்கிறதுக்குள்ள பெரிய கஷ்டப்பட்டேன். வீட்டில் பாம்பு வந்து அது வந்து பெரிய 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 பிரச்சனைங்க. எல்லாத்தையும் சால்வ் பண்ணி அந்த குழந்தை கொடுத்தது சிரிச்சதுக்காக எனக்கு ரொம்பவே சீரியஸாகவே ஹாப்பிங்க. சரி நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். ஏன்னா பிட்டாக எடுத்து மாற்றி மாற்றி போட்டிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் அந்த குழந்தையை காமிச்சது, ஸோ வந்து மரத்தை வளர்த்துறது, இப்போ அந்த மரத்தோட காஞ்ச பழம் வந்ததெல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மரம் வளர்றதுக்கு ஜீவனை ரொம்பவே உறுதுணையாக இருந்தார். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு தூண்டுதல் வந்து ரொம்பவே எல்லாத்துக்கும் இருந்தனால தான் வந்து வர வைக்க முடிஞ்சது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். Several months later. பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக வந்து ஒரு நம்ம சின்ன செஞ்ச செயல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழந்தைக்காக நம்ம வந்து இதை எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து அந்த குழந்தைக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மரம் வந்து ஸோ ரொம்ப எம்டியாக இருந்தது. ஸோ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
ஒரு சின்ன ஹெல்ப் தான் அந்த குழந்தைக்காக நம்ம இப்போ வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வந்து அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கும் யார் என்ன எதுவும் தெரியல. ஸோ வந்து அவங்க இந்த மாதிரி இந்த பழம் இருக்குன்னு அவங்க எப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டாங்க தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப எம்டியாக இருக்கும் இந்த மரம் ஃபுல்லாகவே. ஸோ அதை வந்து நம்ம ரீக்ரியேஷன் பண்ணி திருப்பி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ வந்து குழந்தை கொண்டு போய் கொடுப்போம். ஏன்னா இவ்வளோ பழம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சுக்கோ, அவ்வளோ பழம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பி. ஸோ வாங்க அந்த பையன் கொடுப்போம்.